ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். E20 பெட்ரோல் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 நம் நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த E20 பெட்ரோலால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். எத்தனால் கலந்த பெட்ரோலை தான் E20 எரிபொருள் என்று கூறப்படுகிறது. 20% எத்தனாலும் பிளஸ் 80% பெட்ரோலும் கலந்த கலவை தான் E20 எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. சாதாரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து அதிலிருந்து சாதாரண பெட்ரோல் தயாரிக்கப்படும். ஆனால் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் நம் உள்நாட்டிலேயே கரும்பு, மக்காச்சோளம் போன்றவைகளிலிருந்து அதனுடைய கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டு நம் நாட்டில் அது பயன்படுத்தப்படுகிறது. இந்த எத்தனாலை இந்தியாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதலாக தயாரிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் மக்களுக்கு கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டிலிருந்து எத்தனால் பெட்ரோலை தான் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. எத்தனால் பெட்ரோலில் ஆக்சிஜன் அதிக அளவில் இருப்பதால் அது உள்நாட்டு எரிசக்தி பாதுகாப்பு, உள்நாட்டு உற்பத்தி போன்றவை அதிகரிக்க உதவுகிறது. இந்த எத்தனால் பெட்ரோலை உபயோகப்படுத்துவதால் நமக்கு எண்ணெய் இறக்குமதி செலவு குறைகிறது. அதே போல் இந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பு செலவும் நமக்கு குறைவாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனால் பெட்ரோலின் ஈரத்தன்மை அதிகமாக உள்ளது. அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. சாதாரண பெட்ரோலிலிருந்து வெளியாகும் கார்பன் மோனாக்சைடு இந்த எத்தனால் பெட்ரோலில் வெளியாகாமல் தடுக்கப்படுகிறது. அதனால் நமக்கு அது பயனுள்ளதாக உள்ளது. பெட்ரோலை தயாரிக்க இந்தியா கச்சா எண்ணெயை நம்பி உள்ளது. வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி அதிக அளவில் செய்து அதிலிருந்து பெட்ரோல் தயாரிக்கப்படுகிறது. அதனால் செலவு அந்நிய செலவாணிகள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கு. ஆகையால் இந்த எத்தனால் பெட்ரோலில் உள்ளூரிலே தயாரிக்கும் போது அந்த செலவு நமக்கு மிச்சப்படுத்தப்படுகிறது. இதனால் இறக்குமதி மூலம் அந்நிய செலவாணியை குறைக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் கரும் புகையோ இதோ வெளிப்படாமல் எத்தனாலின் உதவியால் அது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க உதவுகிறது. அது வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகையில் அது சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படாது. இந்த எத்தனால் எரிபொருளை உபயோகப்படுத்தும் போது இத்தகைய நிலைமை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அதே போல் RON பெட்ரோல் குறியீட்டு எண் 91 தான் சாதாரண பெட்ரோலுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் எத்தனாலில் தயாரிக்கும் எரிபொருளுக்கு 95 எண் குறிக்கப்பட்டுள்ளது. அதனால் இது பாதுகாப்பானது என்று கூறப்படுகிறது. வாகன ஓட்டிகள் E20 பெட்ரோலை பயன்படுத்தும் போது மைலேஜ் குறைவாக தருவதாகவும் பாதி வழியில் நின்று விடுவதாகவும் குளிர்காலத்தில் அதை ஸ்டார்ட் செய்வது மிகவும் சிரமமாக இருக்கிறது என்றும் பல குற்றச்சாட்டுக்களை கூறியுள்ளார். E20 பெட்ரோலை பயன்படுத்தும் போது 6% மைலேஜ் குறைவு ஏற்படுகிறது என்றால் 500 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர் தோராயமாக நாம் அதிகமாக பெட்ரோல் தேவைப்படும். E20 பெட்ரோலை பயன்படுத்தும் போது 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் என்ற கணக்கு இருந்தால் அது 0.6 கிலோமீட்டர் தான் தோராயமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார். எத்தனால்ல மைலேஜ் பிரச்சனையை விட மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது வாகனங்களுடைய ஆயுட்காலம் குறையும் என்று கூறப்படுகிறது. அதற்கு காரணம் எத்தனாலில் ஆக்சிஜன் அதிகமாக இருப்பதால் அது ஈரத்தன்மையும் அதிகமாக உள்ளதால் அது ஈரத்தன்மையை உறிஞ்சி அதை பயன்படுத்தும் போது அதற்கு ஏற்றவாறு வாகனங்கள் வடிவமைக்கப்படவில்லை என்றால் அதனுடைய ஆயுட்காலம் குறையும் என்றும் அதில் உள்ளே அந்த ஈரத்தன்மையால் அரிப்பும் வாகனங்கள் சிதையும் என்றும் அதனுடைய பாகங்கள் பழுதாவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். அதேபோல் எத்தனால் பயன்படுத்தும் போது அது பெட்ரோல் குழாய்கள், ரப்பர் குழாய் போன்றவைகள் பாதிப்பு ஏற்படும் என்றும் சில இன்ஜினியர்கள் தெரிவித்துள்ளார்கள். E20 பெட்ரோலால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி சோசியல் மீடியாவில் பலவித எதிர்மறையான கருத்துக்களும் தெரிவிக்கப்படுவதால் அதற்கு மத்திய அரசாங்கம் விளக்கம் அளித்து ஒரு 10 பாயிண்ட்களை கூறியுள்ளது. அவைகள் என்னென்று அதற்கு மத்திய அரசு என்ன விளக்கங்களை கூறியுள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக E20 பெட்ரோல் பயன்படுத்துவதால் வாகனங்கள் பழுதடைந்துவிடும், அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று கூறுவதை மத்திய அரசு மறுத்துள்ளது. பெரிய பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கண்டுபிடிக்கப்பட்ட முடிவில் இத்தகைய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என்றும் அதேபோல் பழைய வண்டிகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று விளக்கம் அளித்துள்ளது. எத்தனால் பயன்படுத்துவதால் வண்டியில் மைலேஜ் மிக குறைவாக ஏற்படாது என்றும் அந்த புதிய வண்டிகள் அதற்கேற்றவாறு வடிவமைத்துவிட்டால் அதற்கு பிறகு பிக்கப் மிக அதிகமாக இருக்கும் என்றும் பழைய வண்டிகளிலும் E20 பயன்படுத்துவதால் மைலேஜ் மிக அதிகமாக பாதிக்கப்படாது என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மூன்றாவதாக E20 எரிபொருள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ், வாரண்டி போன்றவை கொடுக்கப்படாது என்று சோசியல்
மீடியாவில் கூறும் கருத்துக்களுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்தது. அதே போல் அந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்பெனிகளும் இதற்கு மறுப்பு தெரிவித்து E20 எரிபொருளும் உபயோகப்படுத்தும் வாகனங்களுக்கும் இத்தகைய வாரண்டி, இன்சூரன்ஸ் போன்றவை கட்டாயமாக கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் உள்ள எல்லா கார் உற்பத்தி முன்னணி நிறுவனங்களும், அதாவது மாருதி சுசுகி, மகேந்திரா, டிவிஎஸ், டாடா போன்ற பெரிய பெரிய கார் கம்பெனிகள் அதனுடைய வாகன உற்பத்தியை 2023ஆம் ஆண்டிலிருந்து E20 எரிபொருள் பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு வாகனங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றன. ஆதலால் இந்த E20 எரிபொருளுக்கு ஏற்றவாறு அது வசதியாக இருக்கிறது என்று முன்னணி நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. நான்காவதாக, 1 லிட்டர் எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பதற்கு 100 லிட்டர் தண்ணீர் உபயோகப்படுத்தப்படுகிறது என்று சோசியல் மீடியா போன்ற வெளிய செய்திகள் பரவுவதை மத்திய அரசு மறுத்துள்ளது. அது உண்மை இல்லை என்றும் கூறியுள்ளது. 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்க பயன்படுத்துவதற்கு 3 லிட்டரிலிருந்து 5 லிட்டருக்குள்ளதான் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது என்றும், அது 100 லிட்டர் என்று கூறுவது உண்மைக்கு மாறான செய்தி என்றும் கூறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த உபயோகப்படுத்தும் தண்ணீரை மறுபடியும் ரீசைக்கிள் செய்து அகைன் அண்ட் அகைன் அதையே உபயோகப்படுத்துவதாகவும் அறிவித்துள்ளது. பெட்ரோலில் நேரடியாக கரும்பு சாறு போன்றவற்றை கலந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கப்படுவதாக வெளியே செய்திகள் பரவுவது உண்மை அல்ல கடுமையாக மத்திய அரசு மறுத்துள்ளது. அதுபோல் செய்வதில்லை. மக்காச்சோளம், கரும்பு போன்றவர்களில் தயாரிக்கப்படும் எத்தனாலை தான் அந்த பெட்ரோலில் 20% எத்தனாலும் 80% பெட்ரோலியம் கலந்துதான் எத்தனால் எரிபொருள் தயாரிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளது. ஆறாவதாக, எத்தனால் கரும்பு மக்காச்சோளம் யூஸ் பண்ணுவதால் இருக்கும் சர்க்கரை தன்மையால் எறும்புகள், பூச்சிகள் அதிகமாக பெட்ரோல் டேங்கில் ஊர்ந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றும் அந்த எத்தனாலில் இருக்கும் என்றும் செய்திகள் மத்திய அரசு மறுத்துள்ளது. அவ்வாறு இல்லாமல் எத்தனால் தயாரிக்கப்படும் போதே அந்த கலவையிலிருந்து, கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் போது அதை வரும் சாறுகளை, அந்த எண்ணெயை வடிகட்டி அதில் உள்ள பூச்சிகளை எல்லாம் நீக்கி அதற்கு கெமிக்கல் சேர்த்து அதில் அந்த எறும்போ மற்ற பூச்சிகளோ வராமல் சேராமல் இருப்பதற்கு பிறகுதான் இது தயாரித்து வெளியிடப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. ஏழாவதாக, E20 பெட்ரோலில் உள்ள ஈரத்தன்மையால் பெட்ரோல் போன்ற டேங்குகளையோ பாகங்களையோ அதிகமாக சேருவதால் ஈரத்தன்மையில் தண்ணீர் நிற்கும் அது உள்ளே என்ற அச்சம் பட தேவையில்லை என்றும், அவ்வாறு தண்ணீர் ஏற்படாது என்றும் கூறியுள்ளது. எட்டாவதாக, அமெரிக்கா, கனடா போன்ற பல வெளிநாடுகளை இத்தகைய எத்தனால் பெட்ரோலை பல வருடங்களாக உபயோகப்படுத்தி வருகிறார்கள் என்றும் அதனால் அவர்களுக்கு இந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்று கூறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பிரேசிலில் 1970ஆம் ஆண்டிலிருந்தே இந்த எத்தனால் பெட்ரோலை உபயோகப்படுத்தி வருகிறார்கள் என்றும், மேலும் பிரேசிலில் 27% எத்தனால் பயன்படுத்தி பெட்ரோல் தயாரிக்கப்பட்ட நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அதனால் எத்தகைய இடர்பாடும் ஏற்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. 9ஆவதாக, மத்திய அரசு கூறும்போது இந்த எத்தனால் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலவித வழக்குகள் இருப்பதாக சோசியல் மீடியா செய்திகள் வெளியாவதை மறுத்துள்ளது. இதுவரை உச்சநீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்கம் இல்லை, அதை எதிர்த்து வழக்கு எதுவும் நடைபெறவில்லை என்று கூறியது. எத்தனால் பயன்படுத்துவதால் நம் நாட்டில் 1 லட்சம் முதல் 9 லட்சம் கோடி ரூபாய் வரை அந்நிய செலவாக மிச்சப்படுத்துவதாகவும், அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வெளிவரும் புகையால் சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்பட்டு புகை பெருமளவு குறைந்துள்ளது என்றும், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இதனால் 6 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது என்றும் கூறியுள்ளது. ஆகவே மத்திய அரசு இந்த எத்தனாலால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், நமக்கு ஒரு இயரும் அதிக அளவில் எத்தனால் தயாரிக்கப்பட்டு உபயோகப்படுத்தும் பொழுது அந்நிய செலவாணி குறைவது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெட்ரோல் விலை மற்ற விலைகள் குறைவதால் மக்களுக்கு அது குறைவான விலையில் கிடைக்கிறதால் அவர்களுக்கும் அது சிரமம் இல்லாமல் பெட்ரோல் உபயோகப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஆகவே மத்திய அரசு மற்ற பெரிய பெரிய ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கன்சர்ன்ஸ் எல்லாம் கூறியிருப்பது போல் இது இந்த எத்தனால் பெட்ரோலால் எந்த பெருமளவு பாதிப்பு ஏற்படாது என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்ல, பழைய வண்டிகளுக்கு, அதாவது 2016ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வண்டிகளுக்கு சில E20 எரிபொருளை பயன்படுத்தும் போது பாதிப்பு ஏற்படும் என்று கூறுவதையும் மறுத்து உள்ளார்கள். அத்தகைய மைலேஜ் தான் சிறிதளவு குறையும் என்றும் மற்ற எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறியுள்ளார். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.